கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பாக இருக்கிறது. காரணம், தூத்துக்குடி திருநெல்வேலி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற போது எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறார். அனைத்து கட்சி சார்ந்தவர்கள். அவருக்கு வருகிற கூட்டம் தமிழகத்தின் வரலாற்றில் இது போன்ற கூட்டத்தை காண முடியாத அளவிற்கு இப்போது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்ததற்கு பிறகு அனைத்து கட்சியும் கலங்கி போயிருக்கிறார்கள். விஜய் கூட்டம் இந்த இரண்டு மட்டுமே போதுமா? இந்த முறை இந்த முதல் தேர்தலிலே நீங்க முதல்வராக முடியுமா? உறுதியாக முடியும். காரணம், மக்கள் எப்படி வருகை தருகிறார்கள், எப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள் அதை பொறுத்துத்தான் வெற்றி என்ற இலக்கை நம்மால் கணிக்க முடியும். ஆகவே வெற்றி என்ற இலக்கு இவரை பொறுத்தவரையிலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, நாளை தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்ற முறையில் மக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மற்ற இயக்கத்தைப் போல் அல்லாமல் வருகின்ற கூட்டம், ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், வரவேற்கிற கூட்டம், வாழ்த்துகிற கூட்டத்தை பார்க்கிற போது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது எந்த தலைவருக்குமே இல்லாத ஒரு கூட்டமா இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. பட் இந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறுங்கிறது எந்த தைரியத்துல நீங்க சொல்றீங்க? பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்கிறார்கள். ஆண்டு முடிந்தவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? ஒரு புதிய தலைமுறை ஏன் உருவாகக்கூடாது? அதுவும் 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாயை தேவையில்லை என்று மக்கள் பணியாற்றுவோர் வந்திருக்கிறார். அவர் நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அரை நூற்றாண்டு காலம் அரசியல் பண்ணியாச்சு. இத்தனை வருடம் இல்லாத ஒரு அரசியல் வாழ்க்கை இப்ப புதுசா ஒரு குழந்தை தாவேக்கா மூலமா தான் நீங்க புதுசா ஒரு அரசியல் வாழ்க்கையிலே உள்ள என்ட்ரியா இருக்கிறதா பார்க்க முடியுது. எப்படி இருக்கு இந்த பயணம்? ஒரு 42 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் பல்வேறு தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். பல்வேறு தலைவருடைய அரவணைப்பால் நான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளை பெற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்று இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் சொல்லுகிற போது அவர் சாதாரண உறுப்பினராக கூட நான் இருக்கக்கூடாது என்று என்னை வெளியேற்றியதற்கு பிறகு என் நிலைகளே வேறு. ஏனென்று சொன்னால், என்னோடு இருப்பவர்கள், நம்முடைய சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு தான் புதிய இயக்கமாக இருக்கின்ற அந்த இயக்கத்தில் நான் இணைந்தேன். காரணம், மாற்று இயக்கத்தில் எனக்கு இணைவதற்கு எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் புதிய தலைமுறையாக இருக்கிற எதிர்கால தமிழகத்தை காக்கக்கூடிய 50 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிப்பதை போல மக்கள் புரட்சி களம் சரியாக இருக்கிறது. களம் சரியாக இருப்பது மட்டுமல்ல, எதிர்காலம் சரியாக இருக்கிறது. எதிர்காலம் மட்டுமல்ல, நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்ற முறையில் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறார். ஒரு 40 வருஷமா மக்கள் இவரை மட்டுமே தான் தேர்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவர் தான் எங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்கல்ல, என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்தவரையிலும் நான் நேசிப்பது, மக்கள் அனைவரும் எனக்கு கொடுக்கப்படுகிற அன்பும் அரவணைப்பும் என்னுடைய இதய துடிப்பாக இருக்கிறது. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ விருப்பத்திற்கேற்ப என்னுடைய பணிகளை முடிந்தளவுக்கு செய்து வருவதை மக்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆகவேதான் என்னால் மக்களை நேசிக்க முடிகிறது, மக்களும் என்னை நேசிக்கிறார்கள். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சது எல்லாமே இரட்டையில செங்கோட்டையன், இந்த இரண்டு மட்டுமே தான் இருக்கும். பட் இந்த தேர்தலில் முதல் முறையா இந்த தொகுதி மக்கள் உங்களை வேறு விதமா பார்ப்பாங்க. எப்படி அதை கையாள போறீங்க? களத்துல மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க? 10 முறை போட்டியிட்டேன், 9 முறை வெற்றி பெற்றேன். ஒரே சின்னத்தில் தான் நான் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். எல்லோருடைய எண்ணங்களிலும் இருந்தாலும் கூட
இன்று இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். இவ்வளவு காலம் தலைவரோடு அம்மாவோடு அவருடைய நேசக்கரம் காட்டியதன் அடிப்படையில் சிறந்த பணிகளை அவர் சீரான முறையில் செய்திருக்கிறார். எல்லோருக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள். நேசிப்பது மட்டுமல்ல, எந்த சின்னத்தில் நின்றாலும் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய சின்னமாக இருக்கின்ற விசில் சின்னத்திலே வாக்களிப்பதிலே எந்த மாறுபாடும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.